நம்ம ஊர் திருமலா கோயில் அந்த ஹைட் இருக்குங்க. கார்த்திகை பெண்களா? ஓ, அங்கே தேருங்க. தங்க தேர் இழுக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கருப்பண்ணசாமி டெம்பிள் அண்டு பெனாங் ஹில் ஹவுஸ் போயாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 4 ஆஃப் மலேசியா. ஸோ இப்போ நாங்கள் வந்து பெனாங்கில் இருக்கோம். ஸோ பெனாங்கில் வந்து நாங்கள் ரூமில் இருந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸோ இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு டெம்பிள் வந்திருக்கோம். ஸோ இதுதான் அந்த டெம்பிள். இது வந்து ஒரு முருகன் டெம்பிளுங்க பெனாங்கில். அபிஷேகம் நித்திய பூஜா. ஸோ நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டோங்க. இதான் கோவில், நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே வந்து மேலே வந்து முருகர் கோவில் இருக்குதுங்க. ஸோ வந்து படி வழியாக ஏறி மேலே போக போகிறோம். ஸோ படி ஏறிக்கிட்டு இருக்கோங்க. இப்பெல்லாம் அவனுக்கு ரெக்கார்டு வந்தா அங்கே கொடுத்துருது, கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் கொடுத்துருது. ஏய் ஒன்னல இல்லை பருவம் தாய்வா தான் போடுது. ரொம்ப ஒன்றும் நெக்கத்தில் இல்லை. இங்கே பாருங்கள், அந்த ஔவையார் இதோட சிலை, அப்புறம் அந்த சேவல் இதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம ஏறி அப்படியே வந்து இது வழியாக வந்துட்டோங்க. கோவில்கிட்ட வந்துட்டோம். இது நம்ம ஊர் திருமலா கோயில் அந்த ஹைட் இருக்குங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸில் ஏறிடலாம். நிற்காமல் இருந்தீங்கன்னா 10 மினிட்ஸில் ஏறிடலாம். ஸோ மேலே ஏறி வந்துட்டோங்க நாங்கள். இங்கே பாருங்கள் அந்த இடத்த. சரி வாங்க உள்ளே போகலாம். அதாவது தைப்பூசம் வந்து கோலாலம்பூரில் எப்படி பட்டோகேவ்ஸில் கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி பெனாங்கில் வந்து இங்கே தான் கொண்டாடுவாங்களாம். அதுதாங்க அங்கே இருக்க முருகன் கோவில்.
ஸோ இது வந்து நாங்கள் உள்ளேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் உள்ள வெளிப்பிரகாரம். ஸோ அப்புறம் இப்போ என்ன சொல்லுவாங்க? என்னது? ஸோ இங்கே வந்து தேர்லாம் இருக்குது போலங்க, தங்கத்தேர்லாம் இருக்குது போல் இங்கே. அப்படியே நம்ம ஊர் கோவில் மாதிரியே தான் இருக்குது. ஸோ இங்கனக்குள்ளே ஒரு ஐயப்பன் கோவிலும் இருக்குது. ஐயப்பன் கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம். ஆனால் இங்கே ஒன்று போட்டிருக்காங்கனுங்க, அது ஓகே, அது நல்லா இருக்குது. இதை பார்க்கும்போது என்னென்னா இதில் இந்த ட்ரெஸ்லாம் தான் உள்ளே போட்டு வரணும் அப்படின்ட்டு. கார்த்திகை பெண்களா? ஓ, இப்போ குழந்தைய வளர்த்தது இவங்க தானே? ஸோ இங்கே பாருங்க, கருப்பண்ணசாமி. கொச்சுக்கடுத்த சுவாமி. ஸோ அவ்வளோதாங்க, இங்கே ஒரு முருகன் கோவில், இங்கே ஒரு ஐயப்பன் கோவில். இங்கே முடிச்சுட்டு கிளம்பும். ஸோ நாங்கள் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதாங்க, நல்லா இருந்துச்சு, ஒரு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. முடிச்சுட்டு இதுக்கப்புறம் அடுத்து இப்போ நாங்கள் 2வது இடத்துக்கு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து மேலேருந்து கீழே இறங்கிட்டோங்க. இறங்கிட்டு இங்கே இப்போ கீழே இறங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு தங்கத்தேருங்க, தங்கத்தேர் இழுக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான், நாங்கள் அடுத்து பெனாங்கில் அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். Indian is only around 8% only, huh? இந்தியன் 8% தான் இருக்காங்க. அவ்வளோ கம்மியா? 8% தான் மலேசியாவில் இந்தியன் இருக்காங்க. சீட் பெல்ட் போடணும். This one is a restaurant, Sri Ananda Bhawan. But for our local price, I can tell you, this Sri Ananda Bhawan is quite expensive. Oh, okay. What the forefathers brought from India or from the Chinese later when you go to the heritage area, whatever we bring from those days is what is still practiced. So sometimes our Indian might pray more complicated than you at home now, because the old tradition they bring here is still followed. என்ன கொண்டு வந்தாங்களோ அதான் யூஸ் பண்ணிக்கிறேன். தாத்தா மாதிரிலாம் என்ன கொண்டு வந்து போட்டாங்களோ அதெல்லாம் கிடக்காங்க. Over on the other side, Penang Hill is 820 meters high. When you go up there, you can see the view of the city. Okay, but if the train is from 1923, so it's already 103 years. Before the 103 years, we can say they really the British really bully our local people, especially at the time the Indians, even to carry them up to the hill by strength. I think in India also, in the hill station they do the same thing, right? Some hills. That time, because most of the British they want the hill station. It is cooler. Yes. In our Tamil Nadu, right, there is one hill called Ooty. That Ooty is also Hill station? Yes. And all British bungalows and the bungalows in between.
But now the Indians who owns the houses up on the hill station are the multimillionaires, huh? The same everywhere. Now it's all locally owned. அதான் பிரிட்டிஷ் மலையில வந்து இங்க பிரிட்டிஷ் தான் முன்னாடி வேலை இது பண்ணாங்க. For you it's before 1947. For us it's after 1947. எஸ் 1957 1947 to No, your independence 47. 47 அவங்களுக்கு 57 Ours is 57, yeah? 10 வருஷத்துக்கு அத்தாலும் சொன்னாடு. ஆமா Taken down. So if you are not vegetarian, you can take McDonald's. okay. ஓகே Our McDonald's are not vegetarian, huh? India also same. You have the fish, but you have vegetarian also, right? Over here we don't have vegetarian. in India we have an You have vegetarian vegetarian. yes yes ஒரு நாள் ஊருக்கு வந்தீங்கன்னா வர சொல்லு. என்ன வயசு? அப்படியே நம்ம ஊருக்கு மத்தியானம் விழுந்து வர சொல்லு. ஒரு கெடாய வெட்டி சொல்லு. So the word kedai is still same, huh? Shop, huh? In Malay language also, it is called kedai, K-E-D-A-I. But I think you are K-A-D-A-I, right? Because I saw a lot of the Indians heritage coffee shop, they call it K-A-D-A-I. கடை தான் KEDAI ன்னு சொல்லுவாங்க. நம்ம KADAI. But our spelling Malaysian is K-E-D-A-I. Kedai. Penang Hill is a place for you to take a picture, go up the temple and come down back. And come down back, yeah? ஓகே ஓகே. இவங்க அங்கிட்டு வந்துடுவாங்களோ? அவங்க கீழே தான் இருப்பாங்க. மறுபடியும் நம்ம இங்கே தான் வக்கீல வரணுமோ? ஆமா. அப்பட்டு இருக்காது ட்ரெயினா? எஸ். Whatever you don't need, you can leave it in the bag. Okay? We are going down, eh? Okay, okay. பார்க்கிங்ல இருக்குமா? Is there any restrictions on the things that we belong? Take. Like what? Huh? like what என்ன நீ Like power bank? No. No restrictions. Photos, yes. Okay. Except drone. Drone. Okay. Drone, we don't have a drone ட்ரெயின் ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போ பெனாங்கோட அந்த ஹில்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கே டிக்கெட் எடுக்கணும். ஸோ நம்ம கூட அந்த கைடே அவங்களே டிக்கெட் எடுத்துட்டாங்க நமக்காண்டி. ஸோ நம்ம இப்போ வந்து இங்கேருந்து மேலே ட்ரெயினில் போகிறாங்க. Yes, I'll go with you. ஸோ நாங்கள் ட்ரெயினில் போகிறதுக்காண்டி போய்கிட்டு இருக்கோங்க இப்போதைக்கு ட்ரெயினில். ஃபுல்லாக அதை எப்படி கட்டினா அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, வேறு மேலே என்ன இருக்குது அந்த மாதிரி சும்மா அதோட ஹிஸ்ட்ரிலாம் போட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட் ரோல போய் உட்காருங்க. இடம் இல்லை நம்ம அதில் போக வேண்டியது இடம் இருக்கா? முன்னாடி Selfie क्या? ஸோ மேலே ஏறி உட்காந்துட்டோம். இப்போ இங்கேருந்து நம்ம மேலே ஏற போகிறாங்க.
ஸோ மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒன்றுண்டா. ரொம்ப ஸ்லோப்பு போல. Kita akan sampai di stesen atas sebentar lagi. Sila jauhkan pandangan anda dari video dan pastikan tidak apa-apa ditinggalkan dalam kereta api. Anda kini berada di zon Larna Morocco. Sila pastikan kebersihan dan kehijauan Bukit Bendera terpelihara. Kami harap anda telah menikmati perjalanan. Dear visitors, the train is about to reach the upper station. Please keep your hands away from the door and please do not leave anything behind. You are now entering Penang Hill, a designated non-smoking zone. Please keep our queues clean and clean. We hope you have enjoyed the ride. Thank you. சரி குமார் வழி விடு. என்ன இருக்குல்ல ஸோ நீங்கள் இந்த இடத்துல இங்கே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேனக்குள்ளே இந்த வியூ பார்க்குறதுக்கு இங்கே ஒரு டெலஸ்கோப் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆரம் ₹1 for 2 minutes.
அந்த பெனாங் ஹில்லில் பார்த்தீங்கன்னா மேலே இங்கே ஒரு மாஸ்க்கு அப்புறம் ஒரு கோவில் இதெல்லாம் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாஸ்க் இருக்குதா, அதுக்கு பக்கத்தில் அப்படியே இந்த பக்கம் ஒரு முருகர் கோயில். ஸோ இப்போ நம்ம அந்த கோவிலுக்கு தான் போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேபிடேட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இது என்ன இடம்னா பார்ட் ஆஃப் யுனெஸ்கோ பெனாங் ஹில் பயோஸ்பியர் ரிசர்வான். ஸோ இங்கே தாங்க நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். என்னது இருக்கிற இடமெல்லாம் தாங்க நாங்கள் இப்போ போக போகிறோம். இப்போ நம்ம எங்கெல்லாம் போயிருக்கோம்னா அருளொளி திருவண்ணன் டெம்பிள் அண்டு பெனாங் ஹில் ஹவுஸ் போயாச்சு. ஆனால் இதில் இருக்கிற பாதி இதுக்கு வந்து நம்ம பெய்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா கேட் ஹவுஸ், பெல் ரெட்ரியோ அண்டு விக்டோரியா போஸ்ட் பாக்ஸ், இது ரெண்டும் போக போகிறோம். அது போக இதெல்லாம் போயிட்டு இது நம்ம சைடில் போனோம்ல அதுதான். அப்படி சுற்றி வந்துடும். லாஸ்ட் என்ட்ரி at 6:30 PM. ஃபுல்லாகவே இங்கேருந்து எடுத்து ஃபஸ்ட்டு அவுட்டர் தேட்டரா, அப்புறம் ப்ரொமிலியர் பெவிலியன், அப்புறம் ஜெயின்ஸ் விங்கு, லங்கர் வே, கெனோப்பி வாக்கு, அந்தமான் டென்ஸ், அப்புறம் கட்டிஸ். இது வந்து ஒரு ஆளுக்கு 60 RM. ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா கேட் ஹவுஸ், பெல் ரெட்டிரோ, இங்கே தாங்க போய்கிட்டு இருக்கோம். இது வந்து இந்த முருகன் டெம்பிள்லேருந்து கீழே இறங்கலாம், அந்த இடத்துக்கு அப்படியே மேலே இருக்குது. இங்கே நடுவில் நின்று எடுத்தால் நல்லாயிருக்கும். கேட் ஹவுஸ். சுற்றிட்டு வரலாம்ல.
அவ்வளோதாங்க. ஏதோ ஹவுஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நோ என்ட்ரியா, இதுக்கு மேலே உள்ள போகக்கூடாது. சரி, ஓகே, நான் அப்படிங்க இருந்துக்கலாமா? ஸோ நாங்கள் வந்து பெனாங்கிலேருந்து கீழே இறங்க போகிறாங்க. அதே ட்ரெயின் வந்து அது வந்தோம்ல, அதே ட்ரெயினில் தான் திருப்பி இறங்க போகிறோம். இந்த பெனாங்கிறது 1700 பிரிட்டிஷாரால் கட்டப்பட்ட ஒரு மலை பிரதேசம் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ நம்ம ஊரில் எப்படி ஊட்டி வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குன ஒரு நகரங்கிற மாதிரி பெனாங்கிறது மலேசியாவில் வந்து பிரிட்டிஷாரால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் நகரம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பெனாங்கில் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது நம்ம இந்தியன்ஸ் தாங்க. ஆமாம், ஏன்னா பிரிட்டிஷ் ஃபுல்லாக நம்ம இந்தியன்ஸை வச்சு தாங்க இங்கே கீழே இருந்து மேலே வந்து திங்ஸ் கொண்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து இந்தியன்ஸை தான் ஒரு அடிமை மாதிரி அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1700 ஒரு 800 வரைக்கும் இது ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லை, மேலே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கோவில், மாஸ்க்கு, அது போக சர்ச்சு, அது போக போஸ்ட் ஆஃபீஸ், அது போக எக்கச்சக்க இடங்கள் வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்களோட பொழுதுபோக்குக்காண்டியும் அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை வந்து அவங்க கழிக்கிறதுக்காண்டியும் மேலே யூஸ் பண்ணியிருக்காங்கங்க. இந்த பெனாங் ஹில் எதுக்காக பிரிட்டிஷாரால் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷால் வந்து இங்கே இருக்க ஹாட் கிளைமேட்டில் அவங்களால இருக்க முடியாது. அதனால் ஒரு ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கணும், அங்கே தான் வந்து அவங்களோட டெம்பரேச்சர் வந்து அவங்களோட அங்கே மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி தான் அவங்க வந்து பெனாங் ஹில் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஊட்டி அவங்க வந்து புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் மலேசியாவில் வந்து பெனாங்கிற இந்த இடத்த வந்து பிரிட்டிஷாரால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.